கொடுத்தது. அந்த எம்பி பதவி, அந்த மந்திரி பதவி, அந்த ராஜ்யசபா சீட்டு, இது எல்லாம் உழைச்சி வாங்கினீங்களா? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. இது நீங்க உழைச்சி வாங்கினதா? இல்ல, இது எங்க ஐயா உங்களுக்கு போட்ட பிச்சை. இத்தனை வருஷம் நீங்க ஐயா உழைப்புல சுகமா வாழ்ந்தீங்க. ஆனா ஐயா 96,000 கிராமம் யோசிச்சு பாருங்க. 96,000 கிராமத்துக்கு கால் கடுக்க நடந்தாரு, சிறைச்சாலைகள்ல படுத்து தூங்கினாரு, தன் ரத்தத்தை வியர்வையா சிந்தனாரு. எதுக்கு? தான் பையன் ஏசி ரூம்ல உட்காரணுன்றதுக்காகவா? இல்லவே இல்லை. என் வன்னிய சமூகத்து பிள்ளைகள் படிக்கணும், வேலைக்கு போகணும், அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காகத்தான். ஆனா தம்பி அன்புமணி என்ன செஞ்சார்? நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனா அங்க போய் நம்ம மக்களுக்காக பேசுவாருன்னு பார்த்தா, கணக்கு எடுத்து பாருங்க, மற்றவங்க எல்லாம் 80% போறாங்க, நம்ம தமிழ்நாட்டு எம்பிங்க 75% போறாங்க. ஆனா அன்புமணி தம்பி வெறும் 15% தான் போறாரு.